கதை எழுதும்போது நம்ம பண்ற முக்கியமான 5 தவறுகள் தான் பார்க்க போறோம். முதல்ல கதைக்கு முக்கியத்துவம் குடுக்காம, சீன்ஸ்‌க்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஏதாவது ஒரு படம் பார்க்குறாங்க, ஏதாச்சும் ஒரு புக் படிக்கிறாங்க, அது இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. இந்த சீன பார்த்த உடனே, இத நம்ம படத்துல வச்சுடலாம்னு சொல்லிட்டு அந்த சீன நல்லா எழுதுவாங்க. விஷுவலா பயங்கரமா எழுதிருவாங்க. டயலாக்ஸ்லாம் போட்டு அந்த சீன பயங்கரமா எழுதிருவாங்க. ஆனா, அதுக்கு கதைக்கு இம்பார்ட்டன்ஸே குடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு 60 சீன உருவாக்கிடுவாங்களே தவிர, அது கதையா இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ முதல்ல கதையோட வேர்ல்டு அதுக்கப்புறம் கதையோட இன்ஜின் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஸ்டோரியோட வேர்ல்டுல 3 பாயிண்ட் முக்கியமா இருக்கு. ஒரு ஸ்டோரியோட உலகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் அந்த ஸ்டோரி எந்த என்வாயர்மெண்டல் நடக்குது, அந்த ஸ்டோரியோட உலகம் என்ன. மதராசப்பட்டினம் படம் எடுத்துட்டீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை கைப்பற்றின அந்த பீரியட். ஸோ இந்தியா அப்படின்றது மொத்தமா அந்த படத்துல நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலர் லொகேஷன் எங்க நடக்க போகுது. மதராசப்பட்டினத்தில் நடக்க போகுது. இது கொல்கட்டால இல்ல, மதராசப்பட்டினம் நடக்க போகுது அப்படின்றது செகண்ட் பாயிண்ட் லொகேஷன். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, என்ன காலகட்டத்துல இந்த கதை நடக்க போகுது. 1947 சுதந்திரம் கிடைக்கிறதுல இருந்து இந்த கதை 2010 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் அந்த படம் நடக்குது அந்த காலகட்டம். ஸோ நீங்க கதை எழுதும் போது அந்த மொத்த உலகம் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் லொகேஷன் நீங்க எழுதணும். இந்த படம் என்ன காலகட்டத்துல என்ன காலகட்டம் நடக்குது, ஆரம்பம் முதல் எண்டு வரைக்கும் நீங்க எழுதணும். இது ஸ்டோரியோட உலகம். இந்த 3 பாயிண்ட் முக்கியமா இருக்கு. ஸ்டோரி இன்ஜின் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் யாரு அப்படின்றத நீங்க ரைட் பண்ணணும். கோல் என்ன, இந்த கதாபாத்திரத்தோட நீட் என்ன, தேவைகள் நீங்க ரைட் பண்ணணும். அதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இந்த வாண்டும் நீடும் நீங்க எழுதிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிளிக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கான்ஃபிளிக்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க பிரச்சனைகள் நடக்கும். அந்த பிரச்சனைகளால அந்த ஆக்ஷன், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தாலையும் உங்களுக்கு அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் கிடைக்கும். இல்ல அந்த கதையில ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அது 5வது. 6வது, அந்த சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அதான் 6வது. இப்ப எக்ஸாம்பிள் மதராசப்பட்டினம் படத்தோட கதையை எடுத்துக்கலாம். முதல்ல கேரக்டர். அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மதராசியை பத்தி சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு. 2வது பாயிண்ட், அவரோட வாண்ட் நீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாண்ட் அவர் ஒரு ஆங்கிலேய பெண்ணை காதலிப்பாரு. அதை கல்யாணம் பண்ணி ஒரு நார்மல் லைஃப் ஆகணும்னு நினைப்பாரு. நீடு அவங்களுக்கு அப்ப என்ன தேவையா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரம். யாராலையும் நீங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. இந்த வாண்ட்னால அந்த பொண்ணுனால அவருக்கு ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் கிடைக்கும். ஒரு வில்லன் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாரு. அவர் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிப்பாரு. அதுதான் கான்ஃபிளிக்ட். அந்த லவ்வால, அந்த ரிலேஷன்ஷிப்பால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்னாலயா? 4வது பாயிண்ட், அதை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு பாத்தீங்களா, அதான் 4வது. அவர் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ஏற்பட்ட அந்த கேரக்டருக்கு ஏற்பட்ட சேஞ்சஸ் எல்லாமே 5வது பாயிண்ட். அதுக்கப்புறம் ரிசல்ட், அந்த லவ் சேர்ந்துதான் பிரிஞ்சுதா அப்படின்றதான் அதோட ரிசல்ட். கதைக்கும் சீன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். சீன்ன்றது ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். அதுல ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் சீன். இந்த கம்பார்ட்மெண்ட் ஒரு காமெடியாவும் இருக்கலாம், ஒரு லவ்வாவும் இருக்கலாம், ஒரு எமோஷனல் வேற ஏதாச்சும் எமோஷனலாவும் இருக்கலாம், இல்ல கேரக்டர் இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் சேர்ந்தாதான் மொத்த ட்ரெயினும் இருக்குமே. ஸோ அந்த ட்ரெயின் கனெக்ட் ஆகி அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது பாத்தீங்களா, ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆகிறதா ஸ்டோரி. இப்போ எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கு. லவ் இருக்கு, அதுக்கப்புறம் காமெடி இருக்கு, எல்லா சீனும் சேர்ந்து இருக்கு. ஆனா அந்த ட்ரெயின் மூவ் ஆகல ஃபார்வர்ட்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ட்ரெயின் வேஸ்ட் தானே. ஸோ சீன் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா கனெக்ட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சீன் வேஸ்ட்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சேது படத்துல லவ் ப்ரொபோசல் சீன் எடுத்துக்கோங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுதான் ஸ்டோரியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ட்ரெயின்ல இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி. அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல அவர் ரவுடியா இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு பார்ப்பாரு. அவரோட காலேஜ் லைஃப் எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு பொண்ணை பார்ப்பாரு. பொண்ணை பார்த்தோன்னா பிடிச்சிரும். ஸோ அந்த பொண்ணுக்காக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாரு, கூச்சப்படுவாரு. அவரோட அரகன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாரு. அது அடுத்த கம்பார்ட்மெண்ட். அப்படியே அடுத்த கம்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா, அந்த பொண்ணு பிடிச்சி லவ் ப்ரொபோசல் பண்ணுவாரு. அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல அவர் பண்ண பிரச்சனையால அவர் அடிப்பாங்க. அது அடுத்த கம்பார்ட்மெண்ட். அவர் அடிச்சதுக்கு அப்புறமா அவரை மனநல காப்பகம் அந்த மாதிரி இடத்துல சேர்த்துருவாங்க. அது அடுத்த கம்பார்ட்மெண்ட். மனநல காப்பகத்துல அவர் சரியாயிடும். பார்த்தா அவர் லவ் இருக்காது. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் சேது படத்தோட ஸ்டோரி ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். ஸ்டோரி வெர்சஸ் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 சீன்ல இருந்து ஒரு 10 சீன் வரைக்கும் இருந்தாலே அது ஒரு சீக்வன்ஸ். ஒரு சீன் மட்டும் வச்சுட்டு இருந்தா அது சீன். அது 2 சீனா சேர்ந்தாலே அது ஒரு சீக்வன்ஸா கன்சிடர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 12 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஒரு பேக் மாதிரி இருக்கு. அந்த மொத்த பேக்கும் சேர்ந்தீங்கன்னா அது ஸ்டோரி. அந்த 12 பேக்ல பிரிக்கிறீங்க, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுக்கிறீங்க, அது சீக்வன்ஸ். அந்த பிஸ்கெட் பாக்கெட் பிரிச்சு ஒரு பிஸ்கெட் எடுத்தீங்கன்னா அதுதான் சீன். இப்ப சேது படத்தோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பொண்ணை பாப்பாரு, அந்த பொண்ணு பிடிச்சு போயிடும், அந்த பொண்ணை லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓகே பண்ணும். இது மொத்தமா இருக்கிறது ஒரு சீக்வன்ஸ். இது ஒரு மினி ஸ்டோரி மாதிரி இருக்கும்.
இந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு எண்டு வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாஷா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டான் லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க ஒரு சீக்வன்ஸா வந்து பிரிக்கலாம். நீங்க ஒரு படம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வேற சீக்வன்ஸ் இது வேற சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தெரிஞ்சிடும். இப்போ நீங்க ட்ரெயின் ஏறுறீங்க, எக்மோர்ல இருந்து மதுரை வரைக்கும் போறீங்க, அதுதான் வந்து ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்மோர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் வந்தீங்கன்னா அது ஒரு சீக்வன்ஸ். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் தாண்டி வரீங்களே அது எல்லாமே ஒரு சீன். ஸோ அந்த ஜங்ஷன் வரைக்கும் வரீங்களே, அந்த ஜங்ஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா அதுதான் ஒரு சீக்வன்ஸ். அதே மாதிரி உங்க ஸ்டோரிக்கு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா அதுதான் வந்து சீக்வன்ஸ். ஸோ சீன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கதை மூவ் ஆகல அப்படின்னா அந்த சீன்ஸ் வந்து நீங்க டெலிட் பண்ணி தான் வந்து ஆகணும். உங்க கதைக்கு தேவையான சீன்ஸ் மட்டும் தான் நீங்க வைக்கணும். அந்த சீன்ஸை பேசிக் எலமெண்ட்ஸோட இருக்குதா அப்படின்றத நீங்க ஆட் பண்ணணும், ரெக்டிஃபிகேஷன் எல்லாமே பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸோ டைலாக்ஸ் அது எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா எழுதிருக்கீங்களா வந்து செக் பண்ணணும். முதல் பாயிண்ட் எல்லாமே மிஸ்டேக் பண்றது சீன்ஸ் நல்லா எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டு நல்ல ஸ்டோரிஸ் வந்து எழுதணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேரக்டர் கோல். நீங்க ஒரு கதை எழுதிட்டீங்க, அந்த கதையில கதாபாத்திரங்கள் இருக்கு, அந்த கதாபாத்திரங்களோட நோக்கம் என்ன, தேவை என்னன்றத நீங்க கண்டிப்பா வந்து ரைட் பண்ணி ஆகணும். ஒரு கேரக்டருக்கு என்ன தேவைகள், அந்த கேரக்டரோட ஆசைகள் இது என்னவா இருக்கணும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா, ஒரு படத்தோட முடிவை இந்த வாண்ட் டு நீடு தான் வந்து டிசைட் பண்ணுது. வயிற்றுக்கு சாப்பாடு தேவை, அதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க, அது வந்து தேவைகள். நல்லா பிரியாணி கிரில் சிக்கன் அதெல்லாம் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆசைகள். வாண்ட் இப்போ வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடிப்படையாக நம்ம என்ன பண்ணணும் அது தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி போவோம்ல, அது எல்லாமே வந்து கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ அப்படியே போக போக நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் வந்து தெரிஞ்சிடும், ஓ நம்மளுக்கு இது தேவை, இது இருந்தாலும் நம்ம வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஒரு வாண்ட் நீட் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டர் வந்து வாண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறாரு, ஒரு படத்தில் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து எமோஷனல் கனெக்ட் வந்து கொடுக்காது. ஆனால் அந்த நீடு இருக்கவங்கள இப்போ தேவைகளாக இருக்குது. விசுவாசம் படம்னு வச்சுக்கோங்க, அஜித் வந்து அவங்க பொண்ணு கூட சேர்றது வந்து தேவைகள். ஒரு அப்பா ஒரு பொண்ணு கூட வந்து சேர்றது வந்து ஒரு தேவைகள். அந்த பொண்ணோட ஆசைகள் வந்து இருக்கலாம், என் பொண்ணு இந்த அளவுக்கு அச்சீவ் ஆகணும். அதை அச்சீவ் பண்ணுறதை விட அஜித் கூட அந்த பொண்ணு சேர்ந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து எமோஷனல் கனெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீடுக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். வாண்ட்டுக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இந்த வாண்ட் நீடு தான் உங்கள் படத்தோட எண்டிங் வந்து டிசைட் பண்ணுது. அதாவது உங்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன எண்டிங், ஹாப்பி எண்டிங்கா, இந்த படம் வந்து ரொம்ப சேடாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிசைட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அது டிசைட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கிறது இந்த வாண்ட் அண்ட் நீட் தான். நீங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கு வாண்ட் அண்ட் நீடு ரைட் பண்ணணும். அதை ரைட் பண்ணிங்கன்னா வாண்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போக போக நீடு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாண்ட்டை சேஸ் பண்ண போகிற எல்லாமே வந்து கான்ஃப்ளிக்டாக வந்து இருக்கும். கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னா, ஒரு கதாபாத்திரம் இல்லைன்னா அந்த கதைக்கு ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை தடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து கான்ஃப்ளிக்ட் தான். எக்ஸாம்பிள் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க, அப்போது அந்த ஆல் டிக்கெட் வந்து கொண்டு போகல. ஆல் டிக்கெட் கொண்டு போகணுன்னு பிரின்சிபல் கிட்ட போகிறீங்க, டீச்சர் கிட்ட போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆல் டிக்கெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு 1/2 hour வந்து டிலே ஆகுது. மறுபடியும் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களோட மைண்ட் செட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த தடை நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆல் டிக்கெட்டை மிஸ் பண்ணிக்கல. ஸோ அதுதான் ஒரு கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்டால உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதும் போது நார்மலாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆல் டிக்கெட்லாம் மிஸ் பண்ணிட்டு பிரின்சிபல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக அங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும் பார்த்தீங்களா. நார்மலாக வந்து எழுதுறதுக்கும் இந்த மாதிரி மிஸ் பண்ணி எழுதுறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணும், ஒரு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஆடியன்ஸ் வந்து டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜ் பண்ணி அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. இதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட். ஒரு கதையில நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கலாம், சீன் பை சீனும் கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கணும். ஒரு காட்சி நீங்க எழுதிட்டீங்க, அந்த காட்சியில வர அந்த கதாபாத்திரங்கள் வராங்கன்னா அந்த கதாபாத்திரத்தோட நோக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த நோக்கங்கள் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கான்ஃப்ளிக்ட் வந்து வந்துடும். இந்த எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் எழுத போறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஆல் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டா, பென்னு மிஸ் பண்ணிட்டா, நீங்க ஏகப்பட்ட தடைகள் வந்து போடுவீங்க. கான்ஃப்ளிக்ட்ன்றது இப்போ நான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன், பேட்டரி வந்து லோ ஆகுது, அதுதான் கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த சீன் கான்ஃப்ளிக்ட் எழுதுறதுக்கு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. அந்த சீனோட கோல் என்னன்னு வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த கோலை ஸ்டாப் பண்றது யாரு, பர்சனா, சொசைட்டியா, இல்லைன்னா யாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கான்ஃப்ளிக்ட் வந்து கிளியரா இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கணும். 4வது பாயிண்ட், அடுத்த சீனுக்கு வந்து லீடா இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாஷா படத்துல ரஜினிகாந்தோட கோல் அவர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல அவர் வந்து பீஸ்ஃபுல்லா அவங்க ஃபேமிலி கூட வந்து இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனந்த்ராஜ் அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவரோட ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ அவரோட பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து கலைக்கப்பட்டு அவர் வயலன்ஸ் வந்து கையில வந்து எடுப்பார். அதுதான் கான்ஃப்ளிக்டா வந்து இருக்கும். ஸோ ஆனந்த்ராஜ் தான் அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் வந்து கிரியேட் பண்றாரு, உங்களுக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சிடும். 4வது பாயிண்ட், அடுத்த சீனை வந்து அது லீடாம வந்து இருக்கும். ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான். கான்ஃப்ளிக்ட்ன்றது சண்டைகள் மட்டும் இல்லை, நாம ஒரு விஷயம் ஆசைப்படுறத மற்றவங்க அதை வந்து அப்போஸ் பண்ணாலே அது வந்து கான்ஃப்ளிக்ட் தான். இந்த கான்ஃப்ளிக்டே நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. முதல்ல என்னன்னா எக்கனாமிக்ன்றது
அந்த குடும்பம் வந்து ஒரு நெருக்கடியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பொலிட்டிக்கல். அந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களால இவங்களுக்கு வந்து நெருக்கடிகள் வருதா, அந்த பாலிடிக்ஸில் கொண்டு வர விஷயங்கள் ஆகட்டும். மூணாவது வந்து பயாலஜிக்கல், ஹெரிடிட்ரியாக ஒரு ப்ராப்ளம் வரல ஒரு கேரக்டர்ஸ்க்கு, அது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அது ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டோரி ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது சொல்லுது. அடுத்தது ஐடியாலஜிக்கல், ஒவ்வொரு பர்சன் வந்து ஒவ்வொரு கோட்பாடில் இருப்பாங்க. இப்போ அன்னியன் படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கரெக்டாக ஒரு ரூல்ஸ் ஒரு ரெகுலேஷன்லாம் வச்சிருப்பார், அதனால் அவருக்கு நெருக்கடிகள் வந்து ஏற்படுதில்லை. அஞ்சாவது பாயிண்ட் வந்து என்வாயர்மெண்ட்டால் இந்த ஸ்டோரிக்கு வந்து நெருக்கடி வருதா. இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்தீங்கன்னா அந்த என்வாயர்மெண்ட் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருக்கும், அழிய போகுது பூமி வந்து, அதனால் அந்த ஸ்டோரி வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அடுத்தது ஆறாவது பாயிண்ட் வந்து சொசைட்டி, யாராச்சும் ஒரு கொள்ளடிக்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க, பாலியல் தொந்தரவு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொசைட்டி சமூகத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்களால் உங்கள் கதைக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதா அப்படின்னு எழுதிக்கணும். ஏழாவது வந்து சைக்காலஜிக்கல்ன்றது இந்த சொசைட்டியால் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு சைக்காலஜிக்கலாக இந்த கேரக்டர்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்களா, அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வருதா அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். இன்னர் கான்ஃப்ளிக்ட்னா நீங்கள் ஒரு கதாபாத்திரம் வடிவமைச்சிட்டீங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு அவருக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் இன்னர் கான்ஃப்ளிக்ட்டே சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், அவர் திங்க் பண்ணுறதை வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு ப்ராப்ளம் ஏற்படும். ரோபோட்டுன்ற இந்தியன் படம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் சிட்டியோட திங்கிங்கால் அங்கே வந்து ப்ராப்ளம் ஏற்படுது. நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இதையும் படம் வச்சுக்கோங்க, அவருக்கு லவ் ஃபீலிங் ஏற்படுது, அதனால் அவரோட வாழ்க்கையே வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ஸ்டோரி எங்கேஜிங்காக இருக்குது. இன்னர் கான்ஃப்ளிக்ட்டில் அடுத்தது என்னென்னா நம்பகத்தன்மை. ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துருவாங்க. ஒரு கதாபாத்திரம் நீங்கள் வடிவமைக்கிறீங்க, அவங்க வந்து ஒருத்தவங்க நம்புவாங்க, அவங்கள வந்து இவங்க ஏமாற்றிடுவாங்க. இப்போ கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தில் ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை வந்து நம்புவார், அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இன்னர் கான்ஃப்ளிக்ட், அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்டில் இந்த கதாபாத்திரம் நம்புனாங்களே அவங்க ஏமாத்துறாங்க, அதனால இவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது. டெசிஷன் மேக்கிங், இப்போது ஒரு கதாபாத்திரம் நீங்கள் உருவாக்குறீங்க, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அந்த டெசிஷன் தப்பாக முடிஞ்சு அதில் ஒரு பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அது என்னென்ன எக்ஸாம்பிள், நல்ல ஃபிலிம் நாடோடிகள் படம் எடுத்துக்கோங்க. சசிகுமார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பார், அது தப்பான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காருல, அதனால ஒரு வாழ்க்கை எல்லாமே மாறும், அந்த கேரக்டருக்கு எல்லாமே மாறும் பார்த்தீங்களா. இதுதான் இன்னர் கான்ஃப்ளிக்ட்டில் இருக்க டெசிஷன் மேக்கிங். அடுத்தது இன்னர் கான்ஃப்ளிக்ட்டில் தவறான நட்புன்னு நம்ம பழகுவோம் பார்த்தீங்களா, அதனால நம்மளுக்கு ஏற்படும் பார்த்தீங்களா நெருக்கடிகள். இப்போ சித்திரம் பேசடி படத்தில் நரேன் வந்து ஒரு வில்லன் கூட போய் ஜாயின் பண்ணிடுவார், தவறான நபர் கூட அவர் ஜாயின் பண்ணதால அவருக்கு லவ் பிரச்சனைகள்லாம் வருது, அதனால அவர் மேலே கெட்ட அபிப்பிராயங்கள் வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே இன்னர் கான்ஃப்ளிக்ட். அடுத்தது பர்சனல் கான்ஃப்ளிக்ட். இந்த பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ன்றது இப்போ நீங்கள் கேரக்டர் வடிவமைச்சாலும் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்னு பிரிப்பீங்களா, அதே மாதிரி பர்சனல் லைஃப்னா இந்த கேரக்டருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வர பிரச்சனைகள், ஃபேமிலி மூலிமா வர பிரச்சனைகள், ரிலேஷன் மூலிமா வர பிரச்சனைகள், அது மூலிமா வரும் பார்த்தீங்களா பிரச்சனைகள், இது எல்லாமே பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருக்க பிரச்சனைகள். ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா படம் எல்லாமே இந்த பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டில் நடக்கும். அதாவது சூரிய வம்சம் படம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேச்சு ஒரு மதிக்க மாட்டார், அதனால பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ தர்மதுரை படத்தில் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டில் வரும். அடுத்தது எக்ஸ்ட்ரா பர்சனல் கான்ஃப்ளிக்ட், அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே மேனேஜர் இருக்கார்ல, அந்த மேனேஜரால் உங்களுக்கு வர பிரச்சனைகள், அந்த மாதிரியான வரும் பார்த்தீங்களா படத்தில். விஐபி 2 கூட எடுத்துக்கோங்க, மேனேஜரால் வர பிரச்சனைகள் தான் இவர் ஃபேஸ் பண்ணுவார் அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்க கான்ஃப்ளிக்ட் தான் எக்ஸ்ட்ரா பர்சனல் கான்ஃப்ளிக்ட். இல்லை எக்ஸாம்பிள் வந்து கத்தி படம் கூட எடுத்துக்கலாம், ஒரு கார்பரேட்டில் இருக்க பர்சனால இவருக்கு வந்து பிரச்சனைகள் வருது பார்த்தீங்கன்னா கதாபாத்திரத்துக்கு, அது எல்லாமே எக்ஸ்ட்ரா பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டில் வரும். அதுக்கப்புறம் தீம், உங்கள் படம் வந்து என்ன தீமில் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கான நீதி தான் அந்த ஜெய்பீம் படத்தோட தீமு. இது அந்த படத்தை எல்லா இடத்துலையும் வந்து ஒரு லேயராக ஹிட்டனாக வந்து இருக்கும். தீம்ன்றது ஒரு படத்தோட தீம் என்ன, இப்போ ஒரு டெஸ்டினியா ரிவெஞ்சா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். அது ஒவ்வொரு சீன்லயும் இருக்குதா செக் பண்ணுங்க, ஒரு லேயரா இருக்குதா, ஒரு மெட்டாஃபரா இருக்கா, இல்ல டைலாக்ஸா இருக்கா, இல்ல இந்த கேரக்டரோட ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கா அப்படின்றத, அந்த தீம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த தீம் தான் வந்து உங்க ஸ்டோரியை ஒரே ஃப்ளோல கனெக்ட் பண்றதுக்கு உதவுமே. ஒரு பிக்கெஸ்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்க எழுதுனதை ரீரைட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்து இருக்கணும். கிரேட்டஸ்ட் ரைட்டர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எழுதுனதை அவங்க அழிச்சிட்டு இன்னொன்று எழுதுவாங்க, அவங்க தான் கிரேட்டஸ்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எழுதுனதான் சட்டம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை தூக்கி கீழே போட்டுட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ யாராவது சொல்கிற சஜஷன் உங்களுக்கு நியாயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். அவங்க சொன்னது நல்லா இருந்திருக்கும், பட் நம்ம எழுதிட்டோம்னா அவங்கள்ட்ட நம்ம கம்மியாயிடுவோமே அப்படின்ற தாட் இருக்கக்கூடாது. உங்கள் கதை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுக்கணும். அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் ஆகணும். நீங்கள் பெரிய ஆளு சின்ன ஆளுன்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நம்ம கதை எழுதுறோம், இந்த கதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை ரீரைட் பண்ணலாம். மற்றவங்க சொல்றாங்க அப்படின்ற அந்த காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணவே கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணி ரீரைட் பண்ணாதீங்க. உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரீரைட் வந்து பண்ணணும். ரீரைட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா வந்து விலகணும். இந்த 5 மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டோரி ரைட்டர்ஸ் யாருமே வந்து பண்ணாதீங்க. இதை பேசிக்கான மிஸ்டேக்ஸ். ஸ்டோரி மிஸ்டேக்ஸ் என்னன்னு வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி மேஜரா இருக்க 5 ஸ்கிரீன் பிளே மிஸ்டேக்ஸ் என்னன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.